குபேந்திரன் பேசுகிறேன், மாண்புமிகு மனிதன் சேனல்லேருந்து. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த டிஸ்பிளே வந்துட்டு ஈரான் வாருக்காக அமெரிக்கா செலவு பண்ண மொத்த தொகை. அதாவது ஒரு நாள் வாருக்காக அவங்க செலவு பண்ணுறது வந்துட்டு 1 பில்லியன் பெர் டே. 1 பில்லியன் அப்படின்னா 100 கோடி இந்தியன் மணியில் வரும். ஒரு செகண்டுக்கு $11,574 செலவு பண்ணுறாங்க. ஸோ இது இப்போதைக்கு தேவையா? இந்தியாவில் இல்லை, ஏசியாவில் பல மக்கள்கள் பெட்ரோல் தட்டுப்பாடும் கேஸ் தட்டுப்பாடும் கஷ்டப்படும் போது அமெரிக்கா ஒரு நாட்டை ஆதிக்கம் செலுத்தி அழிக்கிறதுக்காக செலவு பண்ணுற அமௌண்ட் இவ்வளோ இருக்குது. இதில் அமெரிக்க சைட்லையும் உயிரிழப்புகள் உண்டு, அந்த பக்கத்துலேயும் பொதுமக்கள் உயிரிழப்பு உண்டு. தற்போதுள்ள சூழ்நிலையில் உலகம் வாழ்வை எப்படி சந்தோஷமாக வாழணும்னு யோசிக்காத விட்டுட்டு ஒரு நாட்டு மக்களை அழிக்கணும் அப்படின்னு இறங்கி நிற்கிறது நியாயமா? நீங்களே சிந்திச்சுக்கிங்க. இதை பற்றி நான் ஒன்று சொல்ல விரும்பலை. இரண்டு சைட்லேயும் பல தாக்குதல் நடந்துகிட்ருக்கு. மத்திய தரைக்கடல் நாடுகளையும் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு பயந்து தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. எப்போதுமே அதனுடைய இது தெரியாமல் நம்ம அலட்சியமாக இருப்போம். ஒரு நேரத்தில் நம்ம வீட்டில் நெருங்கி வரும்போது தான் நம்ம அதை பற்றின பயம் வரும். இந்த பயத்தை பார்க்காம விட மாட்டாங்க போல் தெரியுது, காட்டாமல் விட மாட்டாங்க போல் தெரியுது. எனவே காலத்துக்கு தான் வெளிச்சம். காலத்துங்க படிச்சுட்டு நடக்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம இன்றைக்கி நிஃப்டி என்னத்தை பண்ணாங்கிறத உள்ளே போய் நிஃப்டிக்குள்ளே பார்ப்போம். ஓகே, கரண்ட்லியாக நிஃப்டி இப்போது கரண்ட்டாக என்ன நடக்குதுன்னா, நிஃப்டி உங்களுக்கு பாருங்கள் 23,509 போயிட்டுருக்கு. நாளைக்கு காலையில் தெரிய வரும் எந்த லெவலில் போட்டு சொல்லிட்டு நமக்கு இன்றைக்கி நிஃப்டி முடிச்சிருக்கிறது 23,640. ஸோ இதை விட ஒரு 100 பாயிண்ட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நாளைக்கு கேப் டவுனா அப்படின்னு நாளைக்கு தான் தெரிய வரும். இது ஒரு பக்கம் இப்போ பாருங்கள், குருடாயில் 8,804 முடிச்சிருக்கிறாங்க. அவங்க முடிச்சதுக்கப்புறம் $3 ஏறி போச்சு. இந்த இது $3 ஏறி இருக்குது. ஸோ இந்த $3 எஃபெக்ட் நாளைக்கு காலை தான் தெரிய வரும். இந்த இதில் மேக்ஸிமம் 10,000 வந்துடும் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு குருடாயில் 10,000 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி யாரெல்லாம் பிடிஎஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நாளைக்கு ஒரு ஹை ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, அமெரிக்கா சொன்னதை அந்த இது நடக்காது தான் காரணம். ஏன்னா நாங்கள் ஆயில் ரிலீஸ் பண்ணுவோம், ஆயில் விலையை குறைப்போம்னு சொன்னாங்க. போரை நிறுத்திடுவோம், ஜெயிச்சிருவோம்னு சொன்னாங்க. இப்படி போட்டியிலையும் ஈகோலையும் தான் உலகம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல. நிச்சயம் நல்லது, நன்மையில் முடிஞ்சால் சந்தோஷம்தான். எனக்கு என்னவோ அப்படி முடிகிற மாதிரி தெரியல. இருந்தாலும் சொல்லிட்டேன், சரிங்களா? நிஃப்டியை நம்ம 5 மினிட்ஸில் வச்சுருக்கிறோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தெளிவான முடிவில் தான் இருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஒரு ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், இந்த ட்ரெண்டு எப்போ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணாங்களோ அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபால் கொடுத்தாங்க. இந்த ஃபால் இங்கேருந்தே இருக்குது. பட் இந்த ஃபால் எங்கேருந்து நீங்கள் கேட்ச் பண்ணோம்னா நம்மளோட பயிற்சி வகுப்பில் கலந்துக்குங்க. இங்கே எப்படி நீங்கள் கேட்ச் பண்ண முடியும் நான் சொல்லித்தருவேன் உங்களுக்கு. அதை நீங்கள் கற்றுக்கலாம். ப்ளஸ் இந்த ஏற்றத்தை நீங்கள் கடைபிடிக்கணுனாலும் அதுக்கும் பயிற்சி வகுப்பில் சில மெத்தட் இருக்குது. ஸோ இந்த இடங்களில் உங்களுக்கு ஒரு சைடுவேஸ் சப்ட்ரெண்டாக இருந்தாலும் சரிங்களா, இந்த ஒரு ட்ரெண்டுக்குள்ளே தான் போயிருக்கான் பாருங்கள். இங்கே ஒரு ட்ரெண்டு, இங்கே ஒரு ட்ரெண்ட். ஒன்லி இன்றைக்கி 2 என்ட்ரி தான். ஒரு சிஇ, ஒரு பிஇ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் குறைந்தபட்சம் இதில் ஒரு 1000, இதில் ஒரு 1000 உங்களால் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த என்ட்ரி தெளிவாக எடுக்கும்போது இதை தான் நம்ம பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஒரு நாளைக்கு 5,000 சம்பாதிக்கலாம், 10,000 சம்பாதிக்கலாம். ஆசையை தூண்ட வரல. நான் குறைந்தபட்சம் ₹1,000 அல்ல ₹2,000 சம்பாதிக்கிற வழியை பார்ப்போம். நமக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறந்தவுடனே நம்ம ஃபர்தராக நிறையா சம்பாதிக்க பற்றி யோசிக்கலாம். உங்களுக்கு நம்ம நடத்துகிறது இலவச பயிற்சி தான். அதில் உங்களுக்கு கலந்துக்கிற விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கலந்துக்கலாம். காலையில் அவங்க வழக்கம் போல் ஒரு டவுனில் வந்துட்டு அப்படியே சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், பின்ன ஒரு டவுனு, பின்ன ஒரு அப்பு, அப்புறம் சின்ன ஒரு டவுனு, திரும்ப ஒரு அப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணாங்க. திரும்ப அங்கேருந்து ஒரு கிராஷ் கொடுத்தாங்க. அது இந்த ட்ரெண்டில் தான் அவங்க டச் பண்ணாங்க. இதே ட்ரெண்ட்லேயே போயிட்டு இங்கே சைட்வேஸ் மாதிரி கொஞ்சம் கொடுத்தாங்க. எப்போதுமே ஒரு சைட்வேஸ் கொடுத்துட்டு திரும்ப ஒரு மக்களை டவுன் மாதிரி ஏமாற்றிட்டு திரும்ப அப்பில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாமே ட்ராப் தான். இந்த மாதிரி கொடுத்துட்டு, ஏன்னா இவங்க 20 டேஸ்க்கு மேலே தான் மூவிங் ஆவரேஜ் மேலே தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அங்கே ஈஸியாக அவங்கள அப் ட்ரெண்டில் காமிக்கிற மாதிரி காமிச்சு இன்னும் லிக்விடேஷன் கீழே கொஞ்சம் மேலே கொண்டு போனாங்க. இங்கே போனதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க. இந்த 20 டேஸில் சின்ன கன்சல்டேஷன் பாருங்கள். இந்த கன்சல்டேஷனை டவுன் கொடுத்துட்டு
திரும்ப கீழே வந்தாங்க, அடுத்த ஒரு டவுன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த இது வந்ததுக்கப்புறம் நாளைக்கு இங்கே போய்ட்டு திரும்ப இன்னும் கீழே தான் வரும். நாளைக்கு எவ்வளோ கீழே வருங்கிறத நம்ம இப்போ உங்களுக்கு சொல்லுவோம் வந்து. ஸோ இதை நம்ம இப்போது 1 டேயில் வச்சுப்போம். 1 டேயில் வைக்கும்போது என்ன நடந்திருக்குன்னு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவரால் மார்க்கெட் பீரேஜில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. போலிங்கர் பேண்டோட பாட்டம் லைனுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு டோஜி கேண்டில் லைன் முடிச்சிருக்காங்க. ஏதாவது எந்த பக்கம் போகிறது தெரியாமல் இந்த சந்தர்ப்பம், சரிங்களா? இவங்க இந்த டாப் போனது வந்து ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் தான் போயிருக்காங்க. இந்த பிரேக் பண்ணி மேலே போக முடியல. ஸோ அது வரைக்கும் போயிட்டாங்க. இது ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே மேக்ஸிமம் வந்துருக்காங்க. கீழே கொஞ்சம் பையர்ஸ் மேலே போனதுக்கப்புறம் இந்த லெவலில் வந்துட்டு நிறுத்திருக்காங்க. ஸோ ஒரு டோஜி லெவலில் வந்து நிற்கிது. இந்த கண்டிஷன்ஸில் நாளைக்கு நம்ம இதுக்கு அடுத்து என்ன கேண்டில் உருவாகுதுங்கிறத பொறுத்து தான் அடுத்து ஃபர்தராக மார்க்கெட்டில் என்ன நடக்குங்கிறதும் சொல்ல முடியும். பட் என்ன எப்படி போனாலும் கரண்ட் குளோபல் சுச்சுவேஷன் படி, அதாவது இப்போது உள்ள உலக நிலவரின்படி இது கீழே வரத்துக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எது வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் வந்து 20,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க 18 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எது நடந்தாலும் நடக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து எப்போதுமே அன்சர்டனிட்டி இது அதிகம். இங்கே இப்படி தான் நடக்கும்னு யாராலையும் தீர்மானம் பண்ண முடியாது. எது நடந்தாலும் அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருந்துக்கணும். இந்த மாதிரி இறங்குற காலகட்டங்களில் நீங்கள் புட் ஆப்ஷன் சைடு எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் லாபத்தை சம்பாதிக்கலாம். ஏறும் காலகட்டங்களில் நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்து உங்கள் லாபத்தை சம்பாதிக்கலாம். இந்த ஆப்ஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம இந்த கேண்டிலை இப்படி வச்சுப்போம். நாளைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சிம்பிள். ஒரு ஃபிப்னோசி டூல் எடுங்க. இங்கே தான் இருக்குது டூல் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன் நான். அந்த ஃபெப் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இது போடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது வந்துட்டு இங்கே கீழே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100 கீழே இடத்துல ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து ஓப்பன் ஆகிட்டு நேராக மேலே போயிடும். உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு மேலே போயிட்டு இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் ஃபர்தராக கீழே வருவாங்க. புதுசாக ஒரு லோ வைப்பாங்க. இந்த லோ பிரேக் பண்ணி போவாங்க. இது வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் இப்படி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நேராக மேலே புல் மாதிரி காமிச்சிட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப கீழே இறங்குவாங்க. இது கீழே போகிறதுங்கிறது நாளைக்கு காலையில் என்ன நியூஸுங்கிறது பொறுத்து தான் எவ்வளோ கீழே போகணும்னு சொல்ல முடியும். இப்போ லுக்கிங் வந்து பேரிஷில் தான் இருக்குது. வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ஒன்றும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. இப்படி ஒருவேளை மேலே போகணும் மார்க்கெட் அப்படின்னா என்ன நடக்கணும்னா, மார்க்கெட்டில் வந்துட்டு நாளைக்கு காலையில் இந்த இதுக்கு மேலே ஒரு கேண்டில் வந்துட்டு அதுக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் போயிட்டு இப்படி வரணும். இதுக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஃபர்தராக அது எது வரைக்கும் போகும்னா இந்த கேண்டிலோட டாப் வரைக்கும் போகும். அவ்வளோதான் வந்து நாளைக்கு ப்ரைஸு. நாளை கிரீனில் முடிஞ்சுன்னா ஃபர்தராக அடுத்த போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா அமெரிக்க குள்ள நரிகளின் விளையாட்டு வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அதில் ட்ரம்ப் பண்ணுற பைத்தியக்காரத்தனதை வந்து சொல்லவே வேணாம். வந்து ஒரு உலகம் அமைதியில் போகிறது ட்ரம்புக்கு சுத்த விருப்பமே இல்லை. உலகத்தை எப்படி அமைதியை கெடுக்கணும், மக்களை எப்படி நிம்மதி இல்லாமல் பண்ணுங்கிறதுல ட்ரம்ப் வந்து ரொம்ப 10 பேர் கொண்ட குழு வச்சு யோசிக்கிறார் போல தெரியுது. நாட்டு மக்கள் நாடு சொந்தமாக போட்டுன்னு முடிவு பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. பத்தாக்குறைக்கு இப்போ ஆஸ்திரேலியாவோட இணைய போகிறத ஒரு செய்தி தந்துட்டுருக்கு. உண்மையாக போய் தெரியல. இந்த வாரத்தில் ஒவ்வொருத்தரும் அப்படி நினைஞ்சு கூட்டணி ஆனாங்கன்னா 2ஆம் உலக போரில் அச்சு அணி மைய அணின்னு பிரிஞ்ச மாதிரி 2 அணியாக போய்கிட்டு உலகம் பெரிய ஒரு போர் சூழலை சந்திக்க வேண்டி வரும். அது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை. நிஃப்டி இந்த சேனல் பேட்டில் தான் இப்போதையும் நிற்கிறான். இந்த சேனல் பேட்டில் உடைச்சிட்டு அடுத்து ஃபர்தராக இந்த இது கிராஸ் பண்ணுற வரைக்கும் பியரிஷ் ட்ரெண்டில் தான் இருப்பாங்க வந்து. ஸோ அடுத்த சப்போர்ட் எங்கே எடுப்பாங்கிறத வந்து இப்போதைக்கு யாராலையும் கணிச்சு சொல்ல முடியாது. ரஃப்லேயே நம்ம சொல்ல போனோம்னா நம்ம வீக்லியில் மாற்றணும். அதை வீக்லியில் மாற்றிட்டோம்னா பாருங்கள், இங்கே தான் அடுத்த சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் வராமல் விட மாட்டாங்க மார்க்கெட்டை. இந்த சப்போர்ட்டுங்கிறது என் கணக்குப்படி 22,000 21,000 இந்த வரைக்கும் கொண்டு வருவாங்க. இது எப்படி கீழே கொண்டு வருவாங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாருங்கள், இப்போ லாங்காக வச்சு பார்ப்போம், தெரியும் உங்களுக்கு வந்து. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே உடைச்சிட்டாங்க. ஒரு லோவாக உடைச்சிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், இந்த லோ உடைச்சிட்டாங்க. அடுத்தது இங்கே மட்டும்தான் சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு இங்கேருந்து புல் பேக் ஆனாங்கன்னா இதுதான் நமக்கு லாஸாக இருக்கும். இதை அவங்கள சஸ்டெயின் பண்ண முடியலன்னா அடுத்தது 18 தான்
அதில் எந்த சான்ஸுமே இல்லை. அதுக்கு நம்ம வந்துட்டு மந்த்லியில் வச்சுப்போம். இன்னும் லாங்காக வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும். பாருங்கள், இங்கே இந்த சப்போர்ட் சொன்ன பார்த்தீங்களா, இதோ இந்த சப்போர்ட் 21. இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு சஸ்டைன் ஆக முடியாத பட்சம் போச்சுன்னா அடுத்தது இங்கே ஒரு சப்போர்ட் பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த 19,000. அதையும் உடைச்சாங்கன்னா அடுத்த ஃபர்தர் கீழே இங்கே ஒரு வருவாங்க. அதுக்கும் உடைச்சாங்கன்னா அடுத்து கீழே இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் இந்த 15,000 தான் எல்லாருமே எதிர்பார்த்துருக்குறாங்க. எதையுமே நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு ப்ரொபபிலிட்டி எனக்கு சொல்லியிருக்கேன் நான் வந்து. இப்போது இந்த ரீசெண்டாக இங்கேருந்து தான் ஹை போனாங்க. இங்கேருந்து போன ஹைக்கு வந்துட்டு இங்கே போனாங்க. அங்கே போன ஹைக்கு வந்துட்டு அவங்க இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பீரியட் இங்கே தான். இங்கே வந்து இந்த ஹை போனவங்க ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு அடுத்து மேலே போய் டபுள் டாப் பண்ணாங்க. டபுள் டாப் பண்ணிட்டு திரும்ப கீழே வரத்துக்கு சான்ஸ், இது வரைக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த டாப்பை பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம பயப்பட அவசியமே இல்லை. அது எந்த பாயிண்டில் இருக்குது, 21,550 தான். இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணி கீழே வராத வரைக்கும் நம்ம பயப்படணும். இதை உடச்சி கீழே வரும் பட்சத்தில் இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா டெய்லி நான் கீழே குறைஞ்சிட்டே போகணும்னு சொல்லுவாங்களா, ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி போயிட்டுருக்கு, குளோபல் நிலைமை அப்படி இருக்குது, அதனால தான் சொல்ல வரேன். ஸோ இந்த எம் பேட்டர்ன் உடச்சி கீழே வரக்கூடாது. இங்கே வந்துட்டு ட்ரிபிள் பாட்டம் அடிச்சுட்டு மேலே போட்டாங்கன்னா ஒருவேளை இப்படியே ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கன்சல்டேஷனில் இப்படி போனால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை, அதிக நாசமும் நஷ்டமும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இது தடைப்படும் பட்சத்தில் நமக்கு ஹெவியான லாஸ் வரும். இந்தியன் மார்க்கெட்டுக்கு முதலீட்டாளர்கள் வந்து அதிகமான முதலீட்டு எடுப்பாங்க. இப்போவே நிறைய பேர் பார்க்குறேன் 5 லட்சம் லாஸ் 10 லட்சம் லாஸ்ன்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்துருக்காங்க. வருத்தமான விஷயம் தான். அதுக்கு காரணம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டால் அப்படி தான் இருக்கும். ஹெட்ஜிங் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய பாதிப்பு. நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாதிப்பு வராது. எப்படி ஹெட்ஜிங் பண்ணுங்கிறது கற்றுக்குங்க, இல்லைன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட வச்சு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம அடுத்த இந்த சுச்சுவேஷன்ஸில் இப்போது நம்ம குருடாயில் போய் பார்க்கணும்ல, அவன் என்ன நினைப்பாருன்னு சொல்கிறது. இப்போ குருடாயில் பொறுத்த வரைக்கும் நம்ம மந்த்லியில் வச்சுக்கிறேன் பாருங்கள். ஓவராலாக வந்துட்டு இந்த மாதம் வந்துட்டு மேலே போய் நிற்கிறான். எங்கே நிற்கிறான், 10,500 வரைக்கும் போயிட்டான். சரி, ஏற்கனவே இங்கே வந்து இதுதான் லாஸ்ட்டு டாப்பு. இந்த டாப்பை வந்து கிராஸ் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் வச்சான்னா ஃபர்தராக அடுத்த ஹை எங்கே போகணும்னு சொல்ல முடியாது. ஈரான் அதிபர் $200 போகணும்னு சொல்கிறாரு. $200 போச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், $100 வந்து நமக்கு 10,500, $200 போச்சுன்னா 20,000 வந்துடும். 20,000 வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், இந்தியாவோட நிலைமையும் உலக நிலைமையும் வந்து உலகமே ஒரு மோசமான ஒரு பொருளாதார சிக்கலில் மாட்டி முடிக்க வேண்டிய. எரிபொருளுங்கிறது வந்து மனிதனோட இன்றியமையாத ஒன்று. ஸோ இது எங்கே போய் முடியும்னு தெரிய வரல. இப்போ நம்ம இதை ஒன் டேயில் வச்சுட்டு நாளைக்கு வர்த்தகத்துக்கு என்ன பார்ப்போங்கிறத சொல்லுவோம். சரிங்களா, ஏற்கனவே நான் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த ரீசன்ட் லோக்கும் ரீசன்ட் ஹைக்கும் பார்த்தீங்களா, கரெக்டாக வந்துட்டு இந்த ரீசன்ட் லோவில் வந்துட்டு மேலே போனோம். அங்கேருந்து ரீட்ரெஸ்ட் எடுத்துட்டான். ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ இன்னும் அடுத்தது மேலே இங்கே தான் போவான். ஸோ இந்த ட்ரெண்டு போயிட்டே இருக்க முடியும். சரிங்களா, அடுத்து மேலே போயிட்டு திரும்ப அப்படி வந்துட்டு திரும்ப அடுத்து அப்படி போவோம். ஸோ அந்த 200ங்கிறது வந்து அச்சீவ் பண்ண முடியாது இல்லை, ஏற்கனவே போயிருக்கு. $165 வரைக்கும்லாம் போயிருக்கு குரூடாயில் வந்து. ஸோ குரூடாயில் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிங்க. இப்போது இந்த ரெட்டு கொடுத்துட்டு அடுத்த ஒரு க்ரீன் கொடுத்தான், அதாவது பேரிஷ் என்கல்ஃபிங் மாதிரி கொடுத்து திரும்ப மீண்டும் இதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். ஸோ என்ன தெரியாததில் வந்துட்டு ஸோ இன்னும் ஃபர்தர் மூமெண்ட்டில் நிற்கிறான் வந்து. இது நம்ம இந்தியன் குரூட் ஆயிலோட சார்ட் இது. இதுவே நம்ம யூஎஸ் குரூட் ஆயில் என்ன நடந்திருக்குன்னா பார்த்தீங்கன்னா அதே பாருங்கள், அவன் இதை விட ஜாஸ்தியாக போயிடுவான். என்ன காரணம்னா அவன் இந்த மார்க்கெட் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இவனுடைய மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த க்ளோஸ் இன்னும் மேலே போணுச்சுன்னா இன்னும் அதிகமாகவே போகும். இந்த லென்த் பார்த்தீங்களா, இந்த கண்டில் டாப்பில் போச்சுன்னு வச்சுக்கலாம், இந்த 50% இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா இந்த ஃபிப் எடுத்து இங்கே போடுங்க. இதுதான் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்களா, இந்த லெவல் பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வைக்கும் பட்சத்தில் ஃபர்தர் ஹை போகும். இங்கே ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே போய்ட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா திரும்ப இதுக்குள்ளே கன்சல்டேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அமெரிக்க மக்கள் எடுக்கிறப்போ அடுத்த முடிவு என்னங்கிறத பொறுத்து இதனுடைய வேலை நாள் நிர்ணயமாகும். இப்போதைக்கு பயமும் பதட்டமும் சிக்கிறதுனால இந்த வேலையில் போய் நிற்கிறது வந்து. மற்றபடி நம்ம இந்த குளோபல் நியூஸ் வந்து சொல்லணும்னா ஒன்றும் பெருசாக நல்ல நியூஸ் எதுவும் இல்லை, எல்லாமே கட்ட நியூஸ் தான். பார்த்து எச்சரிக்கையாக ட்ரேட் பண்ணுங்கள்.
எப்போதுமே ட்ரெண்ட் சைடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக போகாதீங்க. ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோவில் எது என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எளிய விளக்கத்தை கொடுத்துருக்குறேன். புரிஞ்சவங்க அந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பார்க்க சொல்லி சொல்லுங்கள். பிடிக்கலன்னா பிடிச்ச வீடியோவை பாருங்கள். சந்தோஷம். வாழ்த்துக்கள். உங்கள் ட்ரேடில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.